வெல்கம் டு டாக்டர் அருண் மேத்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அந்த கான்செப்டுக்கான ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பேசிக் ஃபார்முலாஸ் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் மேக்ஸிமம் காம்படிஷன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ லெக்சர் 1ல் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அதில் ஆவரேஜ் ஸ்பீடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் 1. Kumar covers a distance by car driving at 30 km per hour and he returns back to the starting point with a speed of 20 km per hour. Find the average speed for the whole journey. ஸோ அவர் வந்துட்டு குமார் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாரு, 30 km ஸ்பீடில் போகிறாரு, ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பேக் வராரு. ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன்னு வச்சுக்குவோம், எண்டிங் பாயிண்ட் பின்னு வச்சுக்குவோம். இப்போ ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கான ஸ்பீடு கொடுத்துருக்காங்க என்னென்னா 30 km per hour. அதே மாதிரி பியில் இருந்துட்டு ரிட்டன் மறுபடியும் ஏக்கு வரதுக்கான ஸ்பீடு வந்து 20 km per hourனு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்பீடுக்கு நம்ம லேபிள் பண்ணிக்கலாம். இப்போ 30 km per hour S1ன்னு, 20 km per hour S2ன்னு லேபிள் பண்ணிட்டோம்னா, இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 2 × speed 1 × speed 2 டிவைடட் பை speed 1 + speed 2. இப்போ இங்கே கொடுத்துருக்க ஸ்பீட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 2 × S1 வேல்யூ உங்களுக்கு 30, S2 வேல்யூ 20. அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்க டினாமினேட்டர்லையும். இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூமரேட்டரில் 1200 கிடைக்கும், டினாமினேட்டரில் 50 கிடைக்கும். இப்போ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 24 km per hour. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இங்கே சேம், ஏக்கும் பிக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் சேம், ஸ்பீடு மட்டும்தான் வேரி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 2. A cyclist covers half of his journey at 10 km per hour, 1/3 at 20 km per hour, and rest of his journey at 30 km per hour. Find his average speed of the journey. ஸோ போன ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஒன்று தான். இப்போ அந்த பர்சன் வந்து போயிட்டு ரிட்டன் வந்தார். இதில் வந்து ஒரே ஒன் வே தான். இப்போ ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒன் வே ஜேர்னி தான். அந்த ஒன் வே ஜேர்னியை 3 பார்ட்டாக பிரிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப், அப்புறம் 1/3, அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த ஜேர்னின்னு. இப்போ 1 by 1 பார்க்கலாம். சப்போஸ் இப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஹாஃப் ஜேர்னி அப்படிங்கும்போது உங்களுக்கு 10 km per hour ஸ்பீடில் போகிறாரு. 1/3 ஜேர்னி உங்களுக்கு 20 km per hour ஸ்பீடில் போகிறாரு. ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஜேர்னி, அதாவது ரிமைனிங் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 km per hour போகிறாரு. ஸோ இப்போ ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டார் பி. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு 10 km ஸ்பீடு S1 வச்சுக்கலாம், 20 km ஸ்பீடு S2, 30 km ஸ்பீட் S3. ஸோ 3 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த ரேஷியோஸ் நமக்கு தெரியணும். இப்போ ஹாஃப் ஜேர்னி அப்படிங்கிறது எவ்வளோ ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1/3 ஜேர்னி அப்படிங்கும்போது 1/3. ஸோ பாருங்கள், நான் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்கேன். 2க்கு வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கேன், இது 3க்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த ரிமைனிங் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரிமைனிங்கில் கொடுக்கல. ஹாஃப் ஜேர்னினா 1/2 போட்டுக்கலாம், 1/3னா 1/3 போட்டுக்கலாம். பட் ரிமைனிங் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 1ல் இருந்து நம்ம இந்த 1/2யும் 1/3யும் ஆட் பண்ணி அந்த வேல்யூ நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ 1/2 1/3 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 5/6 வரும். ஸோ 1 - 5/6ங்கிறது உங்களுக்கு வந்து 1/6ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு 3 ரேஷியோவும் கிடச்சிருச்சு. ஹாஃப் ஜேர்னிக்கு 1/2, 1/3க்கு வந்து 1/3, ரிமைனிங் வந்து 1/6. இந்த 3 ரேஷியோவும் கிடச்சாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாக்கு போகலாம். இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலானா 1/2 × speed 1. அந்த 2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் ஜேர்னிக்கான 2, அதனால தான் அதே சேம் கலர் பிங்க் கலர் போட்டிருக்கேன். ப்ளஸ் 1/3, இந்த 3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/3க்கான 3, அதான் அந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். ஸோ 3 × speed 2 ப்ளஸ் அந்த ரிமைனிங் இருக்கிற 1/6, அந்த 6க்கான 6 × speed 3. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ஸ்பீடை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஹாஃப் ஜேர்னினா 10 km ஸ்பீடில் போனோம். ஸோ 2 × 10. 1/3 ஜேர்னினா 20 km ஸ்பீடில் போயிருக்கோம். ஸோ 3 × 20. இந்த ரெஸ்ட் ஆஃப் அந்த ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6, 1/6 ரேஷியோ. ஸோ அதனால் 6 × அந்த 30 km per hour போடுறோம். ஸோ இப்போ இந்த S1, S2, S3 3 வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1/2 × 10 + 1/3 × 20 + 1/6 × 30. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 20 வருது, ப்ளஸ் 1/60 + 1/80 டினாமினேட்டரில் கிடச்சிருக்கு. இந்த ரேஷியோ நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்? நம்ம எல்சிஎம் எடுப்போம். இப்போ 20, 60, 180, இதுக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180. ஸோ அந்த 180 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா அந்த 180ல் 20 வந்து உங்களுக்கு 9 டைம்ஸ் இருக்குது, ப்ளஸ் 60 வந்து உங்களுக்கு வந்து 3 டைம்ஸ் இருக்குது, ப்ளஸ் 180ல் 180 1 டைம் இருக்குது. ஸோ அந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு 180/13ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ 180/13ங்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.85 km per hour.
ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் போயிட்டு ரிட்டன் வர்றது, செகண்ட் ப்ராப்ளம் ஒரே ஒன் வே ஜேர்னி தான், அதில் 3 பார்ட்டாக ரேஷியோவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ராப்ளம் 2ல் நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம் ஆவரேஜ் ஸ்பீடுக்கு. இப்போது ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் கீழே, இந்த 2 கொஷினும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஆல் தி பெஸ்ட்.